அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பில் இன்று 3ஆம் நாள் பாடத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் கூறக்கூடிய செய்திகளை வெறும் காதுகளால் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்காமல் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்கள் வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள். நேற்றைய வகுப்பில் குர்ஆனை ஓதுவதற்கு நமது நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதையும் உள்ளத்தின் கதவை திறந்து வைக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பார்ப்பது புற அடையாளம், அதாவது நமது உள்ளம் இலகுவாக இருக்கிறதா அல்லது இறுக்கமாக இருக்கிறதா என்பதை வெளிப்புற தோற்றத்தில் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளப் போகிறோம். வெளிப்புறத்தில் இலகுவான உள்ளம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க? வியப்பான ஆச்சரியமான செய்திகளை கேட்கும்போது அழுதுருவாங்க. ஒரு சிலருக்கு அப்படியே உடல் சிலிர்த்துரும். இவங்களை நம்ம இலகுவான உள்ளம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சிலர் அவங்க எந்த ஒரு செய்தியை கேட்டாலுமோ அவங்களோட உள்ளம் சிலிர்க்காது, அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வுமே ஏற்படாது. இந்த உள்ளம் கொண்டவங்களை நம்ம இறுக்கமான உள்ளம் கொண்டவங்கன்னு நம்ம வச்சுக்கிடுவோம். எடுத்துக்காட்டுக்கு இப்போ காசாவில் நடக்கிற பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, ஒவ்வொரு தினமும் நம்ம மொபைலில் அதை பற்றின நியூஸ் வராமல் இருக்கிறதில்ல. அப்போ இந்த செய்தியை கேட்கும்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த மக்களுக்காக துஆ செய்வாங்க. அல்லாஹ்விடத்தில் அந்த மக்களுக்காக துஆ செய்வாங்க. இன்னும் சிலர் அது அங்கே தானே நடக்குது, இங்கே இல்லை அப்படின்ட்டு அதை சாதாரண ஒரு செய்தியாக கடந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த செய்தியை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம உள்ளத்தோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறணும். சரி, அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இலகுவான உள்ளம் எப்படி இருக்கும், இலகுவான உள்ளம் கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ஒரு சில வரமுறை வச்சுருக்கிறான். அதை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். பனி இஸ்ராயீலில் 17வது அத்தியாயம் 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை முகம் குப்புற விழுந்து சுஜூது செய்வதால் உள்ளத்தின் உள்ளச்சம் அதிகரிக்கும். நல்லா கவனிங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொழுகையை சொல்கிறான். நம்ம உள்ளச்சத்தோடு தொழுகணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அவங்களுடைய உள்ளந்தான் இலகுவான உள்ளம் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறான். இன்னொரு வசனம் சொல்கிறேனே, அல் மாயிதாவில் 5வது அத்தியாயம் 83வது வசனத்தில், குர்ஆனை உண்மை என நம்பினால் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். கண்ணீர் அந்த வார்த்தையை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கோழைத்தனம், கோழைவ தான் அழுகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், கண்ணீர் வந்தால், தொழும்போதோ குர்ஆன் ஓதும்போதோ கண்ணீர் வந்தால் அவங்க உள்ளம் இலகுவாக இருக்குது அப்படிங்கிறான் அல்லாஹ். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்கிறான், குர்ஆனை ஓதினா அவங்க உள்ளச்சம் உடையவர்களாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்களாம், அழுதவர்களாக தோல் சிலிர்த்தவர்களாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு சுஜூது செய்வாங்களாம். இவங்க உள்ளந்தான் இலகுவாக இருக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். சரி, இன்னொன்று யூதர்களை பற்றியும் அவங்களுடைய உள்ளத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். 2வது அத்தியாயம் 74வது வசனத்தில், அவர்களின் கல்பு இறுகிவிட்டது அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறான். யாரை சொல்கிறான், யூதர்களை சொல்கிறான் அல்ல. அவர்களின் கல்பு இறுகிவிட்டது, கற்பாறைகளைப் போல் அவற்றை விடவும் கடினமாகிவிட்டது. கற்பாறைகளிலும் தொடர்ந்து ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருப்பவையும் உண்டு, பாறைகள் பிளந்து அதிலிருந்து நீர் ஓடக்கூடியதும் உண்டு. அல்லாஹ்வின் பயத்தால் மலையிலிருந்து உருண்டு விழக்கூடியதும் உண்டு. யூதர்களே, நீங்கள் தானாகவும் திருந்தவில்லை, நபிமார்களின் பேச்சையும் கேட்கவில்லை, அல்லாஹ்விற்கும் பயப்படவில்லை.
அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் வந்து உள்ளத்தை கற்பாறையோடு ஒப்பிடுறான்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கற்பாறை அப்படின்னா அது ரொம்ப உறுதியானது, கடினமானது, அதை எளிதில் நம்மளால் உடைக்க முடியாது. ஆனால் அந்த கற்பாறையிலையும் நீரூற்றுகள் ஓடுங்கிறான் அல்லாஹ். கற்பாறைகளில் நீரூற்று ஓடும்னா நம்ம வந்து கற்பாறையை அல்லாஹ் உள்ளத்தோடு ஒப்பிடுறான்னு சொன்னோம். அப்போ இறுக்கமாக இருந்தால் தானே அந்த கற்பாறை அப்படிங்கிறது கடினமானது, அதுபோல் உள்ளமும் கடினமாக இருக்கும். ஆனால் அதுலேயும் இரக்கம் உள்ளவங்களும் இருக்காங்க. அதாவது அவங்க உள்ள இறுக்கமாக இருந்தாலும் அதுலேயும் இரக்கம் உள்ளவங்களும் இருக்காங்க. ஆனால் அதை காட்டியும் மோசமாக இருக்குது இந்த யூதர்களுடைய உள்ளம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சரி, ஏன் அல்லாஹ் இவ்வளவு கோவப்பட்டு அவர்களுடைய உள்ளத்தை கற்பாறையோடு ஒப்பிட்டு சொல்கிறான்? அதை பற்றி பார்ப்போமா? யூதர்களை ஃபிரௌன் வந்து கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து கொத்தடிமையாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அவங்களுடைய ஆண் மக்களையெல்லாம் கொலை செய்து பெண் மக்களை மட்டும் வாழ விட்டு அவங்கள வந்து அடிமைத்தனமாக நான் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த தற்பெருமையில் அவன் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த மக்களை காப்பாற்றணும், அந்த மக்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு மூசா நபியை அனுப்பி அந்த மக்களை ஃபிரௌன்ட்டேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டான். அதுபோல் அவங்களும் அந்த மக்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படியே போகிறாங்க. போகிற வழியில் கடல். இப்போ அவங்கெல்லாம் அங்கே பிறந்து வளர்ந்தவங்க, அங்கே கடல் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் போனாக? அல்லாஹ் அந்த வழியாக தான் போக சொல்லியிருக்கான். அதனால தான் அவங்களும் அந்த வழியாக போகிறாங்க. அப்போ பின்னாடி ஃபிரௌனுடைய படை துரத்திக்கிட்டு வருது. இன்றைக்கி எல்லாரையும் கொன்றனே அப்படிங்கிற எண்ணத்தோட ஃபிரௌன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான் பெரும் படையோட. இப்போ இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மூசாவே மாட்டிக்கிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, உங்களை நம்பி வந்தோம், இந்த ஃபிரௌன் வந்து எங்களெல்லாம் கொலை பண்ண போகிறான் அப்படின்ட்டு பயத்தில் அந்த மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மூசா நபி சொல்கிறாங்க, என் இறைவன் தான் இப்படி நடக்க சொன்னான், என் இறைவன் தான் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நிமிஷம் கடல் ரெண்டாக பிளக்குது. கடல் ரெண்டாக பிளந்தது. கடல்னால் நம்மளுக்கு தெரியும் கடலுங்கிறது ரொம்ப ஆழமானதுண்டு. அப்பேற்பட்ட கடலையே அல்லாஹ் பிளக்க வச்சுட்டான். பிளந்து பாதை விட்டுட்டான் அல்லாஹ். அந்த மக்கள் ரெண்டு பக்கமும் கடல் இப்படி தூக்கி நிற்கிது, நடுவில் நடந்து போகிறாங்க. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ கடல் கடந்தாச்சு. அல்லாஹ் வந்து ஃபிரௌனை நடுக்கடலில் மூழ்கடிச்சிட்டான். இப்போ இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இவங்கள வந்து மூசா நபி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு சமுதாயத்தினர் சிலை வணக்கத்தில் இருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு இந்த மக்கள் சொல்கிறாங்க, யூதர்கள், மூசாவே எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிலையை செஞ்சுட்டாங்களே வணங்குறதுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. பார்த்துக்குருங்க எப்போ ஏற்பட்ட உள்ளம் கொண்டவங்க அவங்கண்டு. அப்போ மூசா நபி சொல்கிறாங்க கோவப்பட்டு, உலகத்தாரை விடவும் அல்லாஹ் உங்களை மேன்மையாக்கி வச்சுருக்கிறான், இருந்தாலும் நீங்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கீங்களே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் போகையில் சாப்பாடு இதெல்லாம் அல்லாஹ்தாலா வானத்திலேருந்து இறக்குனான் அவங்களுக்காக. மண்ணு செல்வாங்கிற உணவு அல்லாஹ் வானத்திலேருந்து இறக்குனான். அப்போ அதோட மகத்துவம் தெரியலை. ஏன்னா நம்ம இப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்காக? காசு பணம் இதெல்லாம் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்கு தானே. அப்போ அதை கூட அல்லாஹ்தாலா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவானா, நான் வானத்திலேருந்தே நான் சாப்பாடை இறக்குறேன்னு மண்ணு செல்வ உணவை இறக்குறான். அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? அற்பமானதை கேட்குறாங்க. இவ்வளோ மகத்துவமான அந்த உணவை விட்டுட்டு பூமியில் விளையக்கூடியதை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தித்தாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அல்லாஹ் அதையும் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தூர் சினாய் மலையை அப்படியே நிழலாக அந்த மக்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறான். நிழல்னால் அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அந்த மலை நம்ம தலையில் விழுந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தானே. அப்போ அந்த மக்கள் உள்ளத்தில்
இந்த மழை நம்ம தலையில் விழுந்துருமோ, அப்படி தானே இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், தௌராத்தை பலமாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கையில் நாங்கள் செவியுற்றோம் ஆனால் மாறு செய்வோம் அப்படிங்கிறாங்க. இப்படி மக்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இப்படியும் இருந்திருக்கிறாங்களே அப்படின்ட்டு நினைக்கையில் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குல்ல. அடுத்து 70 ஆண்களை கூட்டிக்கிட்டு மூசா நபி தூர் சினாய் மலைக்கு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இது அல்லாவுடைய கட்டளை, அல்லாஹ் கூட்டிக்கிட்டு வர சொல்லியிருக்கிறான், அதனால தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு நாங்கள் அல்லாவை கண்ணால் பார்த்தா தான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறத நம்புவோம் அப்படின்னு அந்த மக்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பூகம்பம் வந்து அத்தனை பேரும் மவுத்து. இப்போ மூசா நபி மூசா நபிக்கு என்ன பயம் அப்படின்னா, நம்ம தான் 70 வரையும் கூட்டிக்கிட்டு வந்தோம், இப்போ நம்ம மட்டும் போனோம்டா 70 வரையும் நம்ம தான் கொலை பண்ணிட்டோம்னு இந்த மக்கள் சொல்லுவாங்களே அப்படின்ட்டு அல்லாஹ் இடத்துல அந்த மக்களுக்காக துவா செஞ்சு அல்லாஹ் அந்த துவாவை ஏற்று அவர்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புனான். இப்போ எதுக்கு அல்லாஹ் இவ்வளோ வரலாறையும் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான்னா, அந்த மக்களுடைய உள்ளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ புரியுதா எதுக்கு அல்லாஹ் அவர்கள் மீது இவ்வளவு கோபப்பட்டு அவர்களுடைய உள்ளத்தை கற்பாறையோடு ஒப்பிட்டான்னு? இவர்கள் இறைவனுக்கு கட்டுப்படலை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்ப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. சரி, இதுலேருந்து நமக்கு என்ன படிப்பினை இருக்குது? அல்லாஹ் இதெல்லாம் சும்மா வெறுமனே நம்மளுக்கு வரலாறை மட்டும் சொல்லி காமிக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு இதை கொடுக்கலை. இப்படியும் மக்கள் இருந்திருக்கிறாங்க, இப்படி இருந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் தண்டனை கிடச்சிச்சு, நீங்களும் இப்படி இருந்தீங்கன்னா மறுமையில் உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை தான், யூதர்களுடைய நிலைமை தான் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுறான். அப்போ குர்ஆனை நம்ம ஓதுறோம், என் இறைவனுடைய வார்த்தை, நான் என் இறைவனுடைய வார்த்தையை தான் ஓத போகிறேன் அப்படின்ட்டு இது மூலம் நம்ம இந்த குர்ஆனை மூலம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கிறோமா? இறைவன் ஒருவன் தான் நம்புகிறோம், இறைவன் என்னை கவனிக்கிறான்னு நம்புகிறோம், மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்புவான்ட்டு நம்புகிறோம். ஆனால் குர்ஆனை ஓதுறதுக்கு சோம்பல், தொழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கே, கால் வலிக்குதே, இப்படி ஜக்காத்து கொடுத்தா செல்வம் குறைஞ்சி போயிடுமோ அப்படின்ட்டு இறைவனை விட்டு நம்ம தூரம் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறோம். இறைவனை நெருங்கலை நம்ம இன்னும். இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது குர்ஆனை இலகிய உள்ளத்தோடு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.